துறையூரில் ஹோட்டலுக்கு சத்துணவு முட்டைகளை வழங்கியவர் குறித்த விவரங்களை கைதான அந்த உணவக உரிமையாளர் போலீசில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுரேஷ் பாபு வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் பாபு, வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். கண்டிப்பாக திருச்சி மாவட்டம் துறையூர் திருச்சி சாலையில் அமைந்துள்ள தனியார் உணவகம் ஒன்றில் தமிழக அரசால் அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் முட்டைகளை வைத்து ஆம்லெட் மற்றும் ஆஃப் ஆயில் ஆகியவை விற்பனை நடைபெறுவதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது. இதைத் தொடர்ந்து இது தொடர்பாக துறையூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அவரது புகாரின் பேரில் காவல்துறையினர், உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் துறையூர் வட்டாட்சியர் மோகன் தலைமையிலான அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று ரத்னா ஹோட்டல் என்னும் பெயரில் இயங்கி வரும் அந்த ஹோட்டலில் சோதனை மேற்கொண்டு அந்த ஹோட்டலுக்கு சீல் வைத்தனர். இதைத் தொடர்ந்து ஹோட்டல் உரிமையாளர் ரத்தினம் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் மதுராபுரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சத்துணவு அமைப்பாளர் வசந்தமலர் என்பவரிடமிருந்து அங்கன்வாடி மைய முட்டைகளை வாங்கி தனது ஹோட்டலுக்கு பயன்படுத்தியதாக அவர் கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து அங்கன்வாடி மைய சத்துணவு அமைப்பாளர் வசந்தமலரை போலீசார் தற்போது கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துறையில் அங்கன்வாடி மைய முட்டைகளை பயன்படுத்தி ஹோட்டலில் ஆம்லெட் மற்றும் ஆஃப் ஆயில் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்த கடைக்கு சீல் வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.